எங்க அப்பாவே கூட சொல்லு கண்ணு படையா டோக்கு இது மாதிரி ராத்திரி அடிச்சுட்டு 4 பிள்ளைக்கு தாயா ஒரு வயசு பொண்ணு வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கிறேன். சரி பந்தல பிரிப்பாருங்க தாலி கட்டுவான். தாலி அந்த உரிமை யார் தம்பிக்கு இருக்குது? அந்த உரிமை தம்பிக்கு இருக்குது. ஏன் தம்பியா தங்கச்சி பிள்ளைக்கு இல்லையா? எங்க அத்தை புள்ள இருக்கிறாரு அழகா ஒரு அனாதராயி அவன் ஒரு குட்டி போட்டுக்கிறான். அந்த பயிருக்கு குடுக்கறதுக்கா ஏன் பொண்ணு வாழ்க்கை வச்சு எனக்கு இருக்கு ஒரே ஒரு பூரா பொன் பண்ணீங்க போட்டு வந்து போட்டேன்னா திரும்ப இதை பூரா பாரு எங்க ஆயா போறதுல வாய முடியாது கூட வை இல்லாத உனக்கு அரைமுடி போட்டா தாய் மாமா தம்பி அஞ்சு போல அரைமுடி போட்டோம். ஏன் தம்பி படிக்க வச்சவன்? ஏன் தம்பி வயசு வந்தா தெரிஞ்சவங்க 100 அதான் மஞ்சள் சுத்துற அன்னைக்கு 10 பவுன்ல காசு வேலை போட்டோம். ஏன் தம்பி இது வரைக்கும் நல்லது தம்பி அறுத்து வந்து போட்ட பள்ளமாக்கி ரெண்டு பேரும் போய் நிருபத்தை கொடுத்துட்டு வரோம். அந்த சக்கத்திய நாத்திராக்காரி இருக்கிறாங்க ஆள்காரன் போனதை தலைவரி போனதை காலகாலத்துல வாக்கலையா நல்லது கடத்த எல்லாம் முடிச்சுட்டு நாங்க எல்லாம் அண்ணாமரியாதை கொடுத்துட்டு பக்கத்துல அவருக்கு ஜாமத்துல கழுவி புடிச்சு போட்டாளு. அப்புறமா ஒரு ஆட்டோ வச்சுட்டு ஒரு கோடத்துல மல்லி பூச்சிட்டு ஊர்ல சண்டை கூடாது, குடும்பத்துல சண்டை கூடாது. நியாயமா பேசிட்டு இவர்தான் மக்கள் ஊருக்கே ஒரு தலைவர் சண்டைய பஞ்சாயத்துக்காரர நான் ஒரே ஒரு பொண்ணுதான் எங்க அப்பாவுக்கு. எங்க அத்தை விட்டியும் மாப்பிள்ள இருக்குது. எங்க மாமனும் பஞ்சாயத்து பொண்டாட்டி தகராறே ரெண்டு தாலி அர்த்தா. அப்ப ஊர்ல தலைவரா ரொம்ப தாலி வளர்த்தான். சின்னமா தாலி ஒண்ணு அதாவது ஊருக்கு ஒரு பொலி இடம் இருக்கும். சரி அங்கதான் பஞ்சாயத்து பேசுவாங்க. ஆமா மகளை ஆச்சுக்குவான். அந்த பொலி இடத்துல நிறுத்தும் நிறுத்துவியா தங்கச்சி மகனை கொடுக்கணும். ரெண்டு பேர்த்தையும் தாலியை கட்ட சொல்லும். சரி ஆளுக்கு 6 மாதம் பங்கா வச்சு மாதம் விடுறேன். ஒரு குழந்தை பிறகுது என்ன பண்றது? யாரு இன்சில் போடுறது? எவன் இடத்துல பிறகுதா அவன் குடும்பத்தை அந்த மாதிரி பள்ளமாக்கி பள்ளத்தை போடாக்கி புது குத்தி வகுத்து குத்தி நீலாம் ஒரு ஆம்பளை மயிர் போட்டாடி ஏன் பொண்டாடி என்ன பண்ண தெரியுமா? வாய் தேவையாடு அம்மா
அப்பா அந்த டைமுக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு கல்யாணத்துல அன்னைக்கு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு என் பேச்சு கொஞ்சம் கையெழுத்து வாங்கிட்டு நான் அவனுக்கு கழுத்து மாட்டிக்கிட்டு அதுல ஒண்ணு இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா அப்படி பேசக்கூடாதுமா கூடாது நான் என்ன சொல்றேன் சண்டை வேணாம் என் கல்யாணம் ஏற்பாட நான் சொல்லிடுறேன் அந்த